லீகல் அவேர்னஸ்க்கான டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருத்து சுதந்திரமும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும். அதாவது நீதிமன்றங்கள நிலுவையில் இருக்கிற வழக்குகளை பத்தி ஊடகங்கள் எந்த அளவுக்கு விவாதிக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ரிப்போர்ட்டபிள் ஜட்மெண்ட்ஸ், நான் ரிப்போர்ட்டபிள் ஜட்மெண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ரிப்போர்ட்டபிள் ஜட்மெண்ட்ஸ் சொல்றத பிரஸ் பப்ளிஷ் பண்ணலாம். நான் ரிப்போர்ட்டபிள் சொல்லிட்டாங்கன்னா அதை பிரஸ் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 19(1)A அது என்ன சொல்லிருக்குன்னா, நமக்கு ரைட் டு ஸ்பீச் இன்க்ளூட்ஸ் ரைட் டு பிரஸ் ஆல்சோ. அதாவது கருத்து உங்களுக்கு சொல்றதுக்கான உரிமை, எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. எது வரைக்கும் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கிற கேசஸ் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரஸ் அதை பத்தி பேசலாம். ஆனா அது பேரலல் ஒரு ட்ரையலா இருக்கக்கூடாது. மீடியா ட்ரையல்னு சொல்லுவாங்க. மீடியா ட்ரையல்னா என்னன்னா, கோர்ட்ல நடக்க வேண்டிய ப்ரொசீஜரை இவங்களே விவாதம் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது, அந்த ஜட்மெண்ட்ல ஓவரால் இன்ஃப்ளூயன்ஸ கொண்டு வர்றது, அந்த மாதிரியான மீடியா ட்ரையல் இருக்கக்கூடாது. சோ இந்த விவாதம்லாம் ஒரு ஃபேர் ட்ரையலுக்காக சப்போர்ட்டிவா இருக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பர்மிஷன் உண்டு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் 1971 அதுபடி நீதிமன்றத்தோட அதிகாரத்தை குறைக்கிற விதமாவோ, அவங்களோட நிர்வாகத்துல தலையிடுற விதமாவோ ஒரு கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. மீடியா அவதூறாவோ இல்ல மத்தவங்களோட பிரைவசி ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி விஷயங்களையோ பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி, பப்ளிக் ஆர்டர் அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி கண்டென்ட்டை அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடாது. இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். இப்போ கோர்ட்ல ஒரு ப்ரொசீடிங் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா, அது சார்ஜ் ஷீட்டே இன்னும் ரிசீவ் ஆகல, அது கான்பிடென்ஷியலா வச்சிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்களை மீடியா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாம இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சில பிரைவேட்டான விஷயங்களை இன் கேமரா ப்ரொசீடிங் ஜட்ஜஸோட சேம்பர்ல வச்சு நடத்துவாங்க. மத்த பப்ளிக் அலௌட் இல்ல. அந்த மாதிரி இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த லிமிட்குள்ள மீடியா பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அது வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி மீதி ஏதாவது இருந்ததுன்னா அதை அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.